தீர்மானம் எண் 19, ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிப்பதை கைவிட வேண்டும். ஒரு மாநிலத்தில் கல்வியை நிர்வகிப்பதில் ஆளுநருக்கு எந்த பங்கும் கிடையாது. அவருக்கு அப்படியான அதிகாரத்தை அளிக்க வேண்டும் என எந்த ஒரு சட்டமோ நீதிமன்ற தீர்ப்போ இல்லை. மாநில பல்கலைக்கழக சட்டங்கள் தான் ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கின்றன. துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பான அதிகாரத்தையும் அவர் கையில் வழங்குகின்றன. அரசமைப்பு சட்டத்தின் விதி 163 உபப்பிரிவு 1 கீழ் ஆளுநருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. இது குறித்து பூஞ்சி ஆணையம் தெளிவான பரிந்துரையை முன்வைத்துள்ளது. பூஞ்சி என்பவரின் பெயரில் உருவாக்கப்பட்ட ஆணையம் ஒரு ஆளுநர் தனது அரசியலமைப்பு சட்ட கடமைகளை நியாயமாகவும் ஒரு சார்பு இல்லாமலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு அளிக்கப்படாத அதிகாரங்களை, பொதுவெளியில் விமர்சனங்களை கொண்டு வரக்கூடிய பணிகளை அவர் மீது சுமத்தக்கூடாது. ஆளுநருக்கு அத்தகைய அதிகாரங்களை வழங்கும் மாநில சட்டங்கள் அத்தகைய தன்மை கொண்டவையாகும். அவற்றை தவிர்ப்பது நல்லது. பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரை நியமித்தவருக்கு அதிகாரம் கொடுப்பதன் வரலாற்று பொருத்தம் இப்போது இல்லை. பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதில் இயல்பாகவே அமைச்சரவைக்குத்தான் ஆர்வம் இருக்கும். எனவே அதிகார போட்டியை உருவாக்கும் சூழலை ஏற்படுத்துவது தேவையற்றது. ஆளுநருக்கு மாநில அரசுகள் இத்தகைய அதிகாரங்களை வழங்குவது தேவையற்றது. அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்டவற்றோடு அவரது கடமை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என தெளிவாக கூறியுள்ளது. ஆளுநர் பதவி முற்றாக ஒழிக்கப்படும் வரை பூஞ்சி ஆணையத்தின் பரிந்துரைப்படி ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கும் முறையை கைவிட வேண்டும் என இம்மாநாடு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 20, 16வது நிதிக்குழுவில் நிதி பகிர்வு நீதியை நிலைநாட்டுக. மாநிலங்களுக்கு வரி வருவாயை பகிர்ந்து அளிப்பதில் 14வது நிதிக்குழு 42%, 15வது நிதிக்குழு 41%, மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தன. ஆனால் ஒன்றிய அரசோ பல்வேறு முறைகேடான வழிகளை பயன்படுத்தி மாநிலங்களுக்கு தரவேண்டிய வரி வருவாய் பகிர்வை குறைத்தது. 14வது நிதிக்குழு காலத்தில் 35%, 15வது நிதிக்குழு காலத்தில் வெறும் 30% விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டது. பகிர்ந்தளிப்பதை தவிர்ப்பதற்காக செஸ், சர்சார்ஜ் முதலான கூடுதல் வரிகளை விதித்து மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு குறைத்தது. அது மட்டுமின்றி பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கும் கல்விக்குமான ஒதுக்கீட்டை பெருமளவில் குறைத்தது. இதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. குறைவாக வரி செலுத்தும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதியை பகிர்ந்தளிப்பதும், அதிகமாக வரி செலுத்தும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு குறைவாக நிதியளிப்பதுமான கணக்கீட்டு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும். வளர்ச்சியடைந்த மாநிலங்களை வஞ்சிக்கும் வரி பகிர்வு விகிதத்தை ரத்து செய்து அனைத்து மாநிலங்களுக்கும் பாதிப்பில்லாத விதத்தில் வரி பகிர்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான முறையை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு முன்வைக்க வேண்டும். நிதி பகிர்வில் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து 16வது நிதிக்குழுவில் நிதி பகிர்வு நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 280 உபப்பிரிவு 3 உட்பிரிவு A இன் படி நிதி ஆணையம்தான் ஒன்றிய அரசின் வரி வருவாயை எந்த விகிதத்தில் மாநிலங்களுக்கு பிரித்து தருவது என முடிவு செய்கிறது. இந்த நடைமுறை ஒழிக்கப்பட வேண்டும். வரியை வசூலிப்பதற்கு மாநில அரசு செலவு செய்வதற்கு மட்டும் ஒன்றிய அரசு என்ற நிலை மாற்றப்பட வேண்டும். ஒன்றிய அரசின் வரி வருவாயில் 75 விழுக்காட்டை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வகை செய்ய வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது.